எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் சரி ஒரு 10 நிமிஷம் காண்பது அறிவு. உங்க அனுபவத்தை சொல்லலாம். இப்போ இந்த 2வது பாடத்தை படித்துக் கொண்டிருக்கார். 2வது பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ குழந்தைகளுடைய சத்தம் கேக்குது, சமையல் கிட்ட சத்தம் கேக்குது. ஆமா, அந்த கிரைண்டர். ஓ, ரொம்ப பக்கத்தால் இருக்குதா? அது அடுக்குமா. அதாவது நீங்க பெரிய வீடா இருந்தா ஏதோ ஒரு அறைக்கு போயிடலாம். நீங்க சின்ன வீட்டுல அறை வீட்டுல இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். அது சரி. இப்ப நீங்க நிறுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி. அதாவது இந்த உணவில்லாமல் வாழும் பெண்மணிகள், இவர் 2 பேர்த்த நேரத்தை ஆராய்ச்சி பண்றாரு. இவர் ஒரு 150-100 வருடங்களுக்கு முன்பாகவே இவர் பாத்தீங்கன்னா ஒரு இந்திய யோகி, அமெரிக்காவில் வாழ்ந்த இந்திய யோகி. அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்த அமெரிக்க யோகி. இவர் காலத்திலேயே மேற்கு வங்காளத்துல ஒரு அம்மா இந்த மாதிரி உணவு பழக்கத்தை விட்டு விட்டாங்க. உணவு பழக்கத்தை நிறுத்திட்டாங்க. அவர் போய் சந்திக்கிறாரு. அந்த மாதிரி இங்க அதே மாதிரி ஜெர்மனிலையும் ஒரு அம்மா, ஒரு தெரசா நியூமான்கிற ஒரு பெண்மணியும் உணவு பழக்கத்தை நிறுத்திட்டாங்க. இது உணவு பழக்கத்தை நிறுத்தி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். என்னது, அறிவியல் அடிப்படையில் உணவு பழக்கத்தை நிறுத்தி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது, இப்ப நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது, நமக்கான சக்தியை ஊடுருவி செல்லுகிறதுங்கிறான். எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது ஏன் நமக்கு சக்தியை புரிந்து கொள்ள முடியல? இப்ப நமக்கு என்ன நினைக்கிறோம், உணவு பழக்கத்தினால் சக்தி வருதுன்னு நினைக்கிறான். ஆனால் உணவு பழக்கத்தினால் எல்லா உறுப்புகளும் கெட்டு போய் அதிகப்படியான விஷ நீர்கள் அங்க சேர்ந்து இருப்பதனால் அந்த விஷ நீர் வெளியே இருந்து வரக்கூடிய சக்தியை தடை செய்து விடுகிறது. அது புரியுதா? திருப்பி சொல்லுங்க. அதாவது நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக அதிகப்படியான உப்பும் விஷ நீரும், தேவையற்ற நீரும், தேவையற்ற உப்பு நீரும், தேவையற்ற சளி நீரும், தேவையற்ற நச்சுப் பொருள்களும் எல்லா பக்கம் படிந்து விடுவதால் அதை வெளியே இருந்து இழுப்பதற்கு தடை செய்கிறது. கண்ணாடி மாதிரி இருந்ததுன்னா வெளிச்சம் உள்ள வந்துடும், நம்ம உடம்ப உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு மேல அந்த லேயர், அந்த கெட்ட நீர் படிச்சிருக்கனால அது உள்ள வர மாட்டேங்குது. உள்ள வந்துட்டு தான் இருக்குது, தடையா இருக்கு உள்ள. நம்ம உணவு பழக்கத்தை படிப்படியாக விடுகின்ற பொழுது அந்த அந்த நச்சு நீர்கள், அதிகப்படியான உப்பு நீர் நீக்கப்படுறதுனால அது தன்னுடைய வேலை செய்கிறது. இதுதான் விஞ்ஞானம். மற்றபடிக்கு தெய்வத்தன்மையில ஒண்ணும் கிடையாது. என்னது தெய்வத்தன்மை அப்படி ஒண்ணும் கிடையாது. அவரவர்கள் நினைச்சுக்கலாம், உணவு பழக்கத்தை விட்டதுனால எந்த சிறப்பும் கிடையாது. என்ன, உணவு பழக்கத்தை விட்டதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் என்கின்ற ஒரு அறிவியல் கிடைக்கிறது. உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதனாலேயோ அல்லது உணவு பழக்கத்தை கூட்டுவதனாலேயோ குறைத்துக் கொள்வதனாலேயோ உங்களுக்கு ஆரோக்கிய பழக்கம் கிடைச்சிருக்கு. இது என்ன மாதிரி தெய்வத்தன்மைன்னு சொல்லி ஏதோ குறைப்பு விட்டாங்க. இது இருந்துட்டு போட்டு நம்ம அறிவியலா பார்க்கணும். அப்ப நாம ஆரோக்கியத்தை கடவுளிருந்து புடிங்க எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தத்துவத்திலிருந்து புடிங்க, அது தத்துவம். ஆரோக்கியம் என்ன, கடவுள் தான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான். சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி? சூரியன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வெளிச்சம் கொடுக்குது. அதே மாதிரிதான் ஆரோக்கியம் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இயற்கை வழங்கி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கற்பனை கடவுள் கொடுப்பாரு, நம்மளால முடியலன்னா கடவுள் கொடுப்பாரு. அதாவது வழி தெரியலன்னா கடவுள் கொடுப்பாருன்றுவாங்க. வழி தெரியல அப்படின்னா அது அந்த ஆள் மனத்தில் இருக்கிற
ஒரு அறியாமை, ஆழ் மனதில் பிறவி நோய், ஆழ் மனதில் 5 மனம் இருக்கு. முதல் மனம் தான் இந்த பசி, இந்த மயக்கம், புரியாமை, அறியாமை, இதெல்லாம் ஆழ்மனம். இது எந்த மரத்திலும் இருக்குது. எல்லாரும் உணவு பழக்கம் உடைய, எல்லாருமே உணவு பழக்கம் உடையவர்கள் தான். அவங்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரியாது. யோகிகள் மட்டும்தான் உணவு பழக்கத்தை விட முடியும். யாரு? ஏழாம் அறிவு. ஏழாம் அறிவை பற்றி சிந்திக்கிறவர்கள் மட்டும்தான் உணவு பழக்கத்தை விட முடியும். ஆகையனால இது ஐரோப்பிய நாட்டுக்கு, என் பொண்ணு ஐரோப்பிய நாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பழக்கம் தெரிந்தங்காட்டி அவங்களுக்கு அலர்ஜி வர, இன்னைக்கு வரைக்கும் அலர்ஜி இல்லை. இப்போ இன்னைக்கு போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 நாள் 23 நாள் ஆகுது. வர 7ஆம் தேதி வந்துச்சுன்னா, 8ஆம் தேதி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 31 நாள் ஆக போகுது. ஏறத்தாழ 1 மாசம் ஆக போகுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 3 வாரம் தாண்டியாச்சு. எந்த ஊருக்கு போனாலும் அந்த சளி பிடிக்கும்பாங்க, காய்ச்சல் விரும்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் வராது. ஏன்னா அன்னப்பாதையில அந்த சாதாரண உணவு பழக்கத்தை விட்டு செல்வதனால், சாதாரண உணவு பழக்கத்தினால் பெருங்குடலும் ரத்தமும் கெட்டு போகிறது என்பது ஆழ்நிலை மனதிற்கு புரியாது. இப்போ நீங்க உணவு பழக்கத்தையே குறைச்சிருக்கிறீங்க. ஆனால் சாதாரண மக்களுக்கு ஏன் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ் மனதில் அவங்களுக்கு அந்த அறியாமை இருக்கிறது. ஆழ் மனதில் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? நான் இதை மீட் ஆஃப் பண்ணிருக்கேன். சரி, எங்கேயே கவனிக்கிற மாதிரி சரி சரி கவனிச்சா சரி. நான் சரி, அதாவது அமைதியான சூழல்ல கூட நம்ம பேசலாம். அமைதியான சூழல். அது காலிங் பெல் அடிச்சிச்சு, அதனாலதான். புரியுது. அது அமைதியான சூழலா இருந்தால் நாம வந்து பேசுறோம்னா பதில் கிடைக்கும், மற்றவங்களுக்கு புரியும். இல்லைன்னா நம்ம வந்து அமைதியான சூழல் இருக்கிறப்போ நம்ம பேசிக்கலாம். அதான் கரெக்ட். ஏன்னா ஒரு பக்கம் சில நேரத்தில் அப்படித்தான் இருக்கும். ஏதாவது இந்த ஒரே நிமிஷம் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க, நிறைவு செஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் அனுபவத்தை பத்தி பேசுங்க. ஒரே நிமிஷம். ஆமா, அதாவது வந்து இப்ப கம்பத்துல இருந்து வந்து சென்னையில இருக்கேன், மய வீட்டுல. இந்த காலத்தை சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இது வந்து சில வந்து சாதாரண உணவு சில நேரம் சாப்பிட்டேன். சரி. அதனால இந்த சில காலுகள் அந்த அரிக்கிற மாதிரி எல்லாம் வந்துச்சு. கால் அருமை, நல்ல பதிவு மாதிரி வந்துச்சு. அது அரிக்கு மாதிரி வந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து இது எப்படி விட்டுறணும், நம்ம பழையபடியும் நீர் உணவுக்கு போயிடும்னு சொல்லி இன்னைக்கு இருந்து காலையில இருந்து இப்ப நீர் உணவுக்கு வந்துட்டேன். சரி, இதுதான் நீங்க இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதாவது எந்த நாட்டுக்காரன், எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த சூழலா இருந்தாலும் சரி, அது எந்த மக்களா இருந்தாலும் சரி, அது அமெரிக்கா நீ போனா சரி, ஐரோப்பிய நாடுகள் போனாலும் சரியே, கடல் கடந்து போனாலும் சரியே, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். அதாவது அகத்தூய்மை செய்தால் உணவு பழக்கத்தை மாற்றியமைத்தால் நோய் நல்லாகும் சொல்றீங்க. அதுதானே? மீண்டும் உங்களுக்கு பேசலாம். நன்றி.